ஹாய்! இந்த வீடியோவில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்ஜினியரிங்க்கான டிப்ஸ் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தேன். அண்ட் இப்போவும் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட போகிறேன். பட் என்னோடது இல்லை, என் ஃப்ரெண்டோடது. என் ஃப்ரெண்ட் மெடிக்கல் கோர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜஸை பற்றி நம்ம பார்க்கலாம். மெடிக்கல் காலேஜஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இருக்காது அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலேஜஸை பொறுத்து இருக்குது. ஒரு சில காலேஜில் நிறைய ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்பாங்க. அதெல்லாம் மேனேஜ்மெண்ட், சேர்மேன் அதெல்லாம் பொறுத்து. ஸோ அதனால் ஸ்ட்ரிக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. ஸோ பெரிய யூனிவர்சிட்டிங்கிறதுனால பிரச்சனை இல்லை, அவ்வளோவா ஸ்ட்ரிக்ட் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஸ்டடீஸ் ரிலேட்டட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நடத்துவாங்க. பட் நம்மளாம் நிறைய தேடி தேடி படிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அவங்க நடத்துகிறத மட்டும் வச்சே நம்ம மெடிக்கல் கோர்ஸை முடிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் ஃபார்மசி, எம்பிபிஎஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய பண்ணி பார்க்கணுமா. இப்போ ஒரு கேஸ் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு தியரி ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம அதை ரியல் பேஷண்ட்டோட அந்த பேஷண்ட் கேஸஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்து அதுக்குள்ளே ரிலேட் பண்ணி நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க நடத்துகிறத மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. யூடியூப் வீடியோஸ் ப்ராக்டிக்கலாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அதுக்கு போகலாமா. இல்லை அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோஸை ரெஃபர் பண்ணணுமா, நிறைய நோட்ஸ் எடுக்கணுமா. ஒரு சில காலேஜஸில் அவங்க நோட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில இதில் கொடுக்க மாட்டாங்களாம். அண்ட் என் ஃப்ரெண்ட் படிக்கிற காலேஜஸ்லாம் நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம். இவங்களாம் லைப்ரரி போய் தேடி அலைஞ்சி நோட்ஸாக எடுத்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். ஸோ என்ன ஒரு கோர்ஸாக இருந்தாலுமே கஷ்டம். மெடிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக. ஈவன் ஸ்டார்டிங்கே பயமுடுத்துகிறாளே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் இருப்பீங்க. மற்ற காலேஜஸ்ட்டை கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் ஸ்டடீஸ்லாம் அப்படின்னு. மெடிக்கல் சம்மந்தம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. நினச்சிங்கன்னா எதுவுமே மக்கடிக்க கூடாது. மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் மக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ எது ஒரு சின்ன இதை படித்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஸோ கான்செப்டை எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு எக்ஸாம்ஸ் எண்டிங்கில் நல்லாயிருக்கும். ஒரு பயம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். பிகாஸ் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். என்னோட இதில் பிரச்சனையே கிடையாது. ஓவர் நைட்னாலும் நான் படித்து மக்கப் பண்ணி போய் எழுதிட்டு வந்துடுவேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத பண்ணுவேன், இல்லை மக்கப் பண்ணணும் அப்படின்னா பண்ணிவிட்டு எழுதிட்டு வந்துடுவேன். இது என் லைஃப் லாங் எனக்கு ட்ராவல் ஆகாது ஒரு சில விஷயம். ஆனால் மெடிக்கலுக்கு அப்படி இல்லை. உங்களோட ஜேர்னியே அந்த இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் மக்கப் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பின்னாடி அது கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். மெடிக்கல் காலேஜ்னாலே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க. அவங்க யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளோவா ஸ்ட்ரிக்ட் இல்லை, ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் மெடிக்கல் காலேஜ்னாலே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குமா. நிறைய நம்ம ப்ராக்டிக்கல்ஸ் பண்ணணுமா, நிறைய செமினார் எடுக்கணுமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமா ஃபர்ஸ்ட். இப்போ பிடிக்காமல் ஒருத்தவங்க இன்ஜினியரிங் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நிறைய அரியர் விழும், அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம படிக்க முடியாது இல்லையா. ஸோ உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் மெடிக்கல் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எடுத்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நிறைய பேர். அண்ட் இந்த வீடியோவை யார் எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. மற்ற கோர்ஸ் கூட மற்ற டிகிரி கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணி பாஸ் ஆகிடலாம், மக்கப் பண்ணி இது பண்ணி எழுதிடலாம். பட் மெடிக்கலில் அந்த மாதிரி சான்ஸே கிடையாது. நம்ம படித்து தான் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் எடுத்துட்டீங்க, இப்போது ஃபஸ்ட் இயர் எடுத்துட்டீங்க, இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லை, நீங்கள் படித்து தான் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. பட் மெடிக்கல் மற்ற டிகிரிஸ் கம்பேர் பண்ணும்போது மெடிக்கலில் நல்லாவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. நர்சிங், எம்பிபிஎஸ், டாக்டர் எல்லாமே நிறையவே இருக்குது. நீங்கள் ஃபாரின் போய் கூட எம்பிபிஎஸ் அதாவது டாக்டர் படிச்சுட்டு வரலாம். நல்லாவே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மற்ற டிகிரிஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, ஃபார்மசியாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நர்சிங் கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கிறீங்க, பயோமெடிக்கலாக இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா இது மெடிக்கலுக்கு நல்லாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
ஸோ கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல. இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு வேலை வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானாகவே வரும். அண்ட் யூடியூப்ஸில் வந்து டெமோ வீடியோஸ் நிறைய பார்க்கணுமா. நோட்ஸ் வந்து எந்த ஸ்டாஃப்மே தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1, 2 நல்ல ஸ்டாஃப்ஸ் தான் கொடுப்பாங்களாம். அப்புறம் 1, 2 பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளா தான் தேடி அலையணுமா. அண்ட் இப்போ வந்து நம்ம ஒன்று புரிஞ்சு படிச்சுக்கிட்டு ஓனா எழுத கற்றுக்கணுமா. அதுதான் வந்து வைவாக்கு நமக்கு யூஸ் ஆகுமா. இப்போ நீங்கள் அப்படியே வந்து நோட்ஸில் இருக்கிற மாதிரியே மக்கப் பண்ணி எழுதிடலாம் அப்படிங்கிறது ஓகே தான். பட் புரிஞ்சு எழுதுறதுக்கு ஓன் சென்டென்ஸில் எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வைவாக்கு ஈஸியாக இருக்குமா. வைவாக்கு நீங்கள் தனியாக ப்ரிப்பேரே பண்ண வேண்டாமாம். ஸோ அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ்னாலே டஃப்பாக தான் இருக்குமா. ரொம்ப டஃப்பாக இருக்குமா. ஸோ என்னடா இவ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். பட் எல்லாருமே வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சீனியர்கிட்ட வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வாங்குங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க டெஸ்ட்டுக்கு. நீங்களாகவே ஓன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படிங்க நிறைய அதாவது மக்கப் பண்ணாமல் புரிஞ்சு படிங்க. வீடியோஸ் நிறைய பாருங்கள். இப்போ தான் நம்மக்கிட்ட யூடியூப் இருக்குது. ஸோ நிறையவே வந்து டெமோ வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா ChatGPT ஹெல்ப் கேளுங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டடி டிப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பெருசாக தான் இருக்கும். அண்ட் நோட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். அது போக உங்களுக்கு எழுதுகிற ஒர்க்கும் நிறையவே இருக்கும். எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணி டயக்ராம்ஸ்லாம் நிறைய வரைய வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இன்னும் நீங்கள் நிறைய வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும். நீங்கள் படிக்கவும் செய்யணும். பட் இந்த மாதிரி ரைட்டிங் ஒர்க்ஸு, வீடியோஸ் பார்க்குறது, ஸோ அந்த மாதிரி இதையும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும். இதில் வந்து நம்ம என்டர்டைன் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, கொஞ்சம் வருஷம். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்படி நினச்சிட்டு நீங்கள் படிங்க. ஸோ ஃபோனை வந்து நல்லா அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற அந்த சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வராமல் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். டக்குன்னு வருஷம் ஓடிரும் சீக்கிரமாக. எனக்கு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே எனக்கு செகண்ட் இயர் இன்டர்னலே வந்துடுச்சு. இன்னும் அடுத்தடுத்து நான் சீக்கிரம் இந்த செம்மையும் முடிச்சிடுவேன். ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வருஷம் தான் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து படிங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இப்போ நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்போம், நடத்துகிறாங்களா வீட்டுக்கு வந்து புக்கே தொட்டிருக்க மாட்டோம். அடுத்த நாள் அப்படியே போவோம். ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதே தான் வந்து நான் காலேஜில் பண்ணுறேன். நடத்துகிறாங்கன்னா வீட்டில் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஜாலியாக ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே இருப்பேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நாள் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அன்றைக்கே வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கவே இல்லை என்னைக்கோ நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறந்துடும். ஸோ அன்னன்னைக்குள்ள வேலையை அன்னன்னைக்கே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்ச நாள் இருக்கலாம். ஒரு 2 நாள் 1 நாள் லீவ் கிடச்சா கூட கொஞ்சம் அன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்க டைம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடுங்க. நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. அப்புறம் அது மொத்தமாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒன்று தெரியல, அது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா அவங்களும் படித்த மாதிரி இருக்கும், நீங்களும் படித்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு திருப்பி சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கையில் கேட்டால் கூட நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுவீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், யாருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட்டு கண்ணாடி முன்னாடி நீங்களே சொல்லி பாருங்கள். ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி நீட்டாக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அதெல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக வரைய வந்து கற்றுக்கோங்க. ஸோ அதுவே ஒரு குட் இம்ப்ரெஷனை வந்து க்ரியேட் பண்ணும். ப்ரெசன்டேஷன் எல்லாமே என்னத்தை ப்ரெசென்ட் பண்ணாலும் நீங்கள் ஒரு நல்லா நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு சிக்காகி நீங்கள் காலேஜ் போக முடியலனா கூட உங்களால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து டக்குன்னு உங்களால் மெமரைஸ் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம அங்கே இருந்தாலே நமக்கு அது புரியாது. அப்போ நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு அது எப்படி புரியும். ஸோ மெடிக்கலில் இருக்கிறவங்க வந்து வேறு வழியில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் கொஞ்ச நாள். ஸோ அதனால் நீங்கள்
முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடம்ப வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 7 ஹார்ஸ் வந்து ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் தூங்காமல் உட்காந்து படிப்பீங்க, வரைவீங்க. அதை நான் சொல்கிறேன், அன்னன்னைக்கு நீங்கள் அந்தந்த இதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் தூங்கி எந்திரிக்க, ரெஸ்ட் எடுக்க, ரிலாக்ஸ் பண்ண டைம் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ மோஸ்ட்டாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க வந்து வீட்டுக்கு விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஹாஸ்டலில் தான் தங்க சொல்லுவாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபுட் வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் சாப்பிடாம இருக்காதீங்க. இப்போது நானே நிறைய பேரை பார்க்குறேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு வெளியூர் காலேஜில் போய் படிப்பாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. ஆனால் ஃபுட்டு ஒத்துக்காமல் அவங்க சாப்பிடாம இருந்து அப்புறம் அவங்க ஏதாச்சும் ஒரு நோய் இழுத்துட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு வருஷம் வேஸ்ட் ஆக்கி அதுக்கப்புறம் வேறு காலேஜில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் படிப்பாங்க. ஸோ 1 இயர் வேஸ்ட்டு தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். எங்கள் காலேஜில் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா சாப்பிட்டு உங்கள் பாடி ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க. நைட்டு ஃபுல்லாலாம் உட்காந்து படிக்க வேண்டாம். இப்போ ஒரு 9:00 10:00 இல்லை ஒரு 11:00 வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா தூங்கிடுங்க. காலையில் ஒரு 5 6 மணிக்கு எழுந்திங்க. ஸோ 10:00 தூங்குனீங்க அப்படின்னா 5 மணிக்கு வந்து ஈஸியாகவே வந்து முழிப்பு தட்டிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு படிக்காமல் அன்னன்னைக்கு நடத்துனது அன்னன்னைக்கு கிளாஸில் வச்சே படிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி படிச்சிங்க அப்படின்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து என்னோடய பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்க சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கையில நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் வந்து கேளுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ட்ரோவெட்டாக கேட்காம இது என்ன அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஷை இல்லாமல் நீங்கள் வந்து கேளுங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் கேட்காம விட்டீங்க, அந்த கொஷின் எக்ஸாம்ஸில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் நீங்கள் எதுனாலும் தைரியமாக கேட்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம தைரியமாக பேசணும் எல்லா இடத்துலையும். அந்த ஸ்கூலில் இருந்த மாதிரியே இருக்காமல் கொஞ்சம் அப்படியே ஷையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவெர்ட்டாக மாறுறதுல தப்பு கிடையாது. ஸோ அதனால் எது ஒன்று கேட்கணும் அப்படின்னா ஸ்டாஃப்ஸ் கிட்ட இல்லை வார்டன் கிட்ட எதுனாலுமே நீங்கள் வந்து கூச்சப்படாமல் வந்து கேளுங்க. அப்போ தான் வந்து நமக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது இருக்கோ இல்லையோ ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அவங்க நைட்டும் பகலுமா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மெடிக்கல்குள்ளே போகிறதுக்கே அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அப்பப்போ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட பேசி கனெக்டடாக இருங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து அவ்வளோவா வரவிடாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏன்டா நம்ம இப்படி கஷ்டப்பட்டு படிக்கணுமா அப்படின்னு நினச்சிங்க நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? ஸோ அப்படி நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கோலை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏதோ ஒன்று பெரிய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா படிக்கிறதுக்கு அதுவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை க்ரியேட் பண்ணும். எப்போவுமே அந்த பாசிட்டிவ் வைப்போடயே இருங்க. எப்போ நெகட்டிவ் வைப்புக்குள்ளேயே போகாதீங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இது பண்ணி வச்சுட்டு உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் நமக்கு ஸ்டடீஸ் மட்டும் தான் கூட வரும். ஸோ அதனால் நம்ம படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நினச்சதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் எடுத்துருக்கிற பாதை கடினமாக இருந்தாலும் நீங்கள் போய் சேர்கிற இடம் வந்து உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கும். ஒரு சக்ஸஸான ஒரு லைஃப் வந்து உங்களால் வாழ முடியும். ஸோ அந்த லைஃப்க்கு நீங்கள் போகிறதுக்கு இப்போவே வந்து கஷ்டப்பட ஆரம்பிங்க. ஸோ கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே முன்னேறுவாங்க. எடுத்த உடனே யாருமே வந்து ஓவர் நைட்டில் முன்னேறிட மாட்டாங்க. அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் சினிமாஸ் அதெல்லாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நீங்கள் சாதிக்க முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.